வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். பொதுவாக அவங்க எப்படி இருப்பாங்க பார்ப்போம். சிந்திப்பது சிறிது நேரமாயினும் பிறரை நிந்திப்பதில் நீண்ட நேரத்தை பயன்படுத்துவார்களாம். மேலும் வேடிக்கையாக பேசும்போது பிறரை பற்றி தம் அபிப்பிராயத்தை வெளியிடும் போதும் கிண்டலும் கண்டனமும் கலந்த நகைச்சுவை வார்த்தைகளே பிரதிபலிப்பாங்க. சரிங்களா? அதே நேரத்தில் இவர் தம்முடைய கண்டனத்தை முதலாக தெரிவிக்க அஞ்ச மாட்டார். மேலும் இவரிடத்தில் குற்றங்கள் குறைகள் அதிகமாக இருப்பினும் அடுத்தவர்களுடைய குற்றங்களை கண்டு பிடித்து அம்பலமாக்கி விடுவதில் வல்லவர்கள். மேலும் சமுதாய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டுமென்ற ஒரு உயர்ந்த நோக்கம் கொண்ட தமக்கென ஒரு சுய தொழில் ஒரு வருவாய் வேண்டுமென கருதி அவ்வாறாகவே தாமே அமைத்துக் கொள்வார்களாம். சிந்திப்பதும் சிறிது நேரமாயினும் பிறரை நிந்திப்பதில் நீண்ட நேரத்தை பயன்படுத்துவார்களாம். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மேலும் இந்த இலக்கணத்தில் தோன்றிய மாதவர்கள் தமக்கு வேண்டியதை அடையவும் வேண்டாததை வெறுக்கவும் சில நேரங்களில் கண்களால் பொசித்திருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்மளுக்கு இந்த கோச்சார பலன் தற்பொழுது என்ன சொல்லுதுன்னா, கோச்சார கிரகங்கள் எதுவும் நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த சாதகமாக இல்லை. 140% தான் கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அலுவலகத்தில் பணிபுரிவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இடத்தில் தொழில் அமைத்து அது முன்னேற்றம் வரவில்லை என்றாலும் சரி, இப்போதைக்கு கொஞ்சம் இந்த ஓட்ட சைக்கிள் ட்ரிப்பில் எப்படி நம்ம காத்தடிக்கிறோமோ அது மாதிரி தான் இருக்கும் நேரங்கள். பிறகு 3-4 மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு சுமாராக தான் இருக்கும். அதே நேரத்தில் நீண்ட நாளாக திருமணத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இன்னும் ஒரு 4 மாதங்கள் ஆகும் கல்யாணம் நடக்கிறது. சரிங்களா? மேலும் இந்த ராசி அன்பர்களுடைய தாயாருக்கு தற்பொழுது நடக்கிற கோச்சார கணக்கப்படி அடிக்கடி உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டுக்கிட்டே இருக்கும். தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், முருகனை நல்லா கும்பிடுங்க. மேலும் ஜாதகங்களில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நண்பருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.